வணக்கம் நேயர்களே. இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வடலூரில் இருப்பது போல உருவாக்கப்பட்டிருக்கும் மற்றும் ஒரு ஞான சபை. வள்ளலார் அறிவுக்கும் பொருளுக்கும் உயர்ந்தது ஞானம் என்பதை குறிக்கவே ஞான சபையை கட்டியருளினார். அதே நோக்கம் கொண்டு நாமும் இந்த ஞான சபையை கட்டி பாதாளத்தில் அமைந்திருக்கும் கருவறை. பசிக்குதுன்னு நினச்ச உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசர் ஐயா சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நேருக்கு நேராக உங்களை நேராக பார்க்குறேன்ல, ஒரு நொடியில் விபூதி வச்சுட்டு போனார். தொண்டு செய்த பெண்மணிக்கு அருகிலேயே அடக்கமாகி இருக்கும் மகான். இந்த அம்மாவுக்கு சமாதி செய்து 48 நாளைக்கெல்லாம் அவரும் சமாதி ஆகிட்டு விட்டார். அவருக்கும் வில்வம், அருகம்பில், விபூதி இந்த மூன்றையும் செய்து உட்கார வைத்து இங்கே சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது. வள்ளலாரை பின்பற்றி நடக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள். மர்மம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணத்தில் அமைந்திருக்கிறது அகர ஞான சபை. வடலூரில் இருக்கும் ஞான சபையை மாதிரியாக கொண்டு அதன் பாதி அளவில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் 1872ஆம் ஆண்டு வடலூரில் உருவாக்கியதுதான் ஞான சபை. ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் மிகப்பெரிய புரட்சிகர பங்களிப்பை நிகழ்த்திய ராமலிங்க சுவாமிகள் எனும் வள்ளலார் மீது பற்று கொண்டு இந்த பகுதியில் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த டாக்டர் ராஜேந்திரன் என்பவரின் பெரும் முயற்சியால் இந்த ஞான சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2023 சென்ற ஆண்டு அகர ஞான சபை தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஞான சபை எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்றால், வடலூரிலே எவ்வாறு எண்கோணத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே வடிவமைப்பிலே இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் கோபுரம், அந்த கோபுர உச்சியும் ஆதி காலத்தில் எப்படி தராஸ் பில்டிங்காக இருந்ததோ, இரும்பு கல் எதுவும் இல்லாமல் அது போலவே மேலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலே செப்புத்தகடில் அமைத்து இருக்கிறது. கீழே அண்டர் கிரவுண்ட் பாதாள சுரங்கம் மாதிரி அமைத்து அதுதான் கருவறை. அந்த காலத்தில் அதுபோல் கருவறை அமைப்பாங்க. அந்த கருவறையிலே அருட்பிரகாச வள்ளலாருடைய திருவுருப்படம் 108 கமலங்களால் அமைக்கப்பட்டு அதன் மீது வைக்கப்பட்டது. அதற்கு மேலே தான் அருட்பெரும் ஜோதியை அமைத்திருக்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. வடலூர் ஞான சபையின் மாதிரியை பிரதிபலிக்கும் வகையில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார். இந்த கட்டிடம் அமைவதற்கு 60 சென்ட் நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார் கோவிந்தசாமி என்கிற இந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். இவருக்கு சொந்தமான பள்ளி அருகிலேயே அமைந்திருக்கிறது. இந்த பள்ளிக்கும் திரு அருட்பிரகாச மேல்நிலை பள்ளி என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார். வள்ளலார் மீது இவர் கொண்டிருக்கும் பற்றுக்கு இதுவே சான்று. என்னுடைய குருநாதர் 20 வருடங்களுக்கு முன்னாக சமாதி அடைந்தார். அப்பொழுதிருந்தே எனக்கு வடலூரில் உள்ள ஞான சபை போல் ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகியது. அதற்கு சரியாக நான் தர்மபுரி சன்மார்க்க சங்கத்தில் தலைவனாகவும் உள்ளேன். அங்கு ஒரு 10 சென்ட் நிலம் வாங்கினேன். இதற்காக 25 லட்சம் கொடுத்து. ஆனாலும் அந்த அமைப்பு அந்த நிலத்தில் எனக்கு உருவாக என் எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி உருவாக்க வாய்ப்பு அமையவில்லை. அப்பொழுதுதான் காவேரிப்பட்டினம் அருட்பிரகாச வள்ளலார் தாளாளர் 60 சென்ட் நிலத்தை சன்மார்க்க சங்கத்திற்கு தானமாக கொடுப்பதாகவும் தாங்கள் முன்னின்று ஒரு ஞான சபையை கட்ட வேண்டும் என்று எனக்கு வேண்டுகோள் விடுத்தார். வடலூரில் உள்ளது போலவே இங்கு ஒரு ஞான சபை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வடலூருக்கு 2 முறை சென்றேன். ஒரு வரைபடம் அமைத்தேன். அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. அங்கு உள்ளது போலவே சிற்சபை, பொற்சபை, ஞான சபை, ஜோதி பீடம், கருவறை என்ற முன்மண்டபம் என்ற எல்லா இதுவும் வருமாறு நான்
ஒரு வரைபடம் வரைந்தேன். 1 கோடி அளவில் பொருட்செலவில் இந்த கட்டடம் நிறைவேறி ஆவணி மாதம் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. வள்ளலார் கட்டிய ஞான சபை முழுதும் மரம், செங்கல், சுண்ணாம்பு அவைகளால் ஆனது. எங்கேயும் வெளியில் பக்கம் ஒரு இரும்போ ஒரு கல்லோ தெரியாது. அந்த நாம் காணும்போது இரும்போ கல்லோ நமக்கு தென்பட்டால் நமது மனம் கருங்கல்லாகவோ இரும்பாகவோ மாறிவிடும் என்ற எண்ணத்தில் அவர் முழுதும் அந்த காலத்தில் உள்ள தார்ஸ் கட்டிடம் போல் கட்டியுள்ளார். அதே மனத்தில் கொண்டு நாங்கள் உள்ள எண்கோணத்தில் உள்ள தார்ஸ் கட்டிடம் கட்டினோம். வெளிப்பக்கம் மட்டும்தான் காங்கிரீட்டாலான கட்டடம் கட்டினோம். வடலூர் சென்றிருந்த போது வள்ளலார் தனக்கு காட்சி கொடுத்ததாக இவர் கூறியது ஆச்சரியம் அளித்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் அண்ணாவப்பச்சன் எனக்கு தொடர்பு. அவர் எனக்கு வடலூருக்கு அழைச்சிட்டு போனார். அங்கே வடலூரில் சத்தியஞான சபையில் வேண்டுதல் வழிபாடெல்லாம் செஞ்ச பின்னாடி அங்கேருந்து மேட்டுக்குப்பம் போனோம். செல்லும் பொழுது அப்பொழுது சித்திரை மாதம், கடுமையான வெயில், சுட்டெரிக்கும் வெயில். அந்த வெயில் நடந்துட்டு போனப்போ என்ன வெயிலாக இருக்குது, எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணேன். எனக்கு நிழலாக வந்தார். பசிக்குதேன்னு நினச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் ஐயா சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் தரிசித்துட்டு மேட்டுக்குப்பம் போயிட்டு அங்கெல்லாம் பார்த்து தரிசிட்டு வந்துட்டேன். அது நான் வீட்டுக்கு வந்துட்டு பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து நான் ரொம்ப வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வீட்டில் விபூதி வச்சாருங்க. நேருக்கு நேராக உங்களை நேராக பார்க்குறேன்ல, ஒரு நொடியில் விபூதி வச்சுட்டு போனாருங்க. நிஜமாக வந்தார். வெகு நாட்களாக இப்படி ஒரு ஞான சபையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த கோவிந்தசாமி அவர்கள் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்ட பிறகு இந்த அமைப்பு உருவாகி இருக்கிறது. ஞான சபைக்கு முன்புறம் தேக்கு மரத்தாலான கொடிமரம் அமைக்கப்பட்டு இருக்க மஞ்சளும் வெள்ளையும் கலந்த கொடி கட்டப்பட்டிருக்கிறது. ஞான சபையின் உள்பகுதியில் திருவருட்பா பயிற்சி அளிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இங்கு சிற்சபை, பொற்சபை என்று 2 அறைகள் காண கிடைக்கின்றன. சிதம்பரத்தில் இருப்பது போல இந்த 2 அமைப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் சிற்சபை என்பது அறிவு சார்ந்தது என்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டது. இங்கு வள்ளலார் அருளிய நூல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் தற்போது அகரஞான சபைக்குள் உள்ள சிற்சபையின் முன்னர் நிற்கின்றோம். இந்த சிற்சபையில் வடலூரில் புத்தக பேழை தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ராமலிங்க அடிகளார் வரைந்த 6000 பாடல்கள் கொண்ட திருவருட்பா பாடல்கள் கொண்ட புத்தக பேழையில் உள்ளது. இதே போல பொற்சபை என்பது பொருள் சார்ந்த அமைப்பாக கூறப்படுகிறது. அறிவு மற்றும் பொருள் ஆகிய 2ம் கலந்தது ஞானம் என்பதற்கு அடையாளமாக ஞான சபை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொற்சபையில் பொன்னோ தங்கமோ கிடையாது. ஒளி ஒன்றே அனைத்துக்கும் முதலானதாக கருதப்படுகின்றது. இந்த சிதம்பரத்தில் சிற்சபை, பொற்சபை மட்டுமே உள்ளது. வள்ளலார் ஞானம் அறிவுக்கும் பொருளுக்கும் உயர்ந்தது ஞானம் என்பதை குறிக்கவே ஞான சபையை அங்கு கட்டியருளினார். அதே நோக்கம் கொண்டு நாமும் அறிவுக்கும் பொருளுக்கும் மேற்பட்டதாகிய ஞான சபையை முதலாவதாக கொண்டு இந்த ஞான சபையை கட்டியுள்ளோம். மேடை போன்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஞான சபையில் ஒளி வணங்கப்பட்டு வருகிறது. இந்த ஞான சபைக்குள் இருக்கும் விலை உயர்ந்த ஸ்படிக கற்கள் காணப்படுகின்றன. குளிர்ச்சியையும் மன அமைதியையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த ஸ்படிக கற்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அறிவு பொருளுக்கு மேலானது ஞானம் என்பதை உணர்த்தவே
வடலூர் ராமலிங்க அடிகள் ஞானசபை என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அந்த அமைப்புக்கு சரிபாதியாக நாங்களும் இந்த ஞான சபையை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த ஞானம் எல்லோரும் ஞானத்தை அடைய வேண்டும் என்பதே ராமலிங்க அடிகளாரின் குறிக்கோள். அதையே நாம் முதலாவதாக எண்ணி ஞானம் எல்லோரும் அடைய வேண்டும் என்று இந்த ஞான சபையையும் அன்னதான கூடத்தையும் கட்டியுள்ளோம். ஸ்படிக மேடை என்பது ஸ்படிக கற்கள் மிகுந்த வெப்பத்தை தணிக்க வல்லது. அதனால் ஒளியானது வெப்பத்தை கொடுக்கும்போது அந்த ஒளியை தன்னொளியாக மாற்றி கொடுக்கவே அந்த ஸ்படிக மேடையை வளர அமைத்தார். நாமும் அதே போல ஸ்படிக மேடையை அமைத்துள்ளோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணம் பகுதியில் அமைந்திருக்கும் அகர ஞான சபை பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன. வடலூரில் இருக்கும் ஞான சபைக்கு அடுத்து அதே அமைப்பில் உருவாக்கப்பட்ட முதல் ஞான சபை என்கிற பொருளில் அகரம் என்கிற பெயர் இணைக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் 7 திரைகள் விலக்கப்பட்டு ஒளி வணங்கப்பட்டு வருகிறது. இங்கேயும் 7 திரைகள் விலக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனிதத்தன்மை என்கிற ஒப்பற்ற ஒளி இருக்கிறது. ஆனால் ஆசை, கோபம், சுயநலம் போன்ற குணங்கள் பல்வேறு திரைகளாக படர்ந்து அந்த மனிதத்தன்மையை மறைத்து விடுகிறது என்பதையும், இந்த பொல்லாத குணங்கள் விலகி நல்ல நெறியை அடையும் போது மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை காண்கிறான் என்பதையும் விளக்கும் விதமாக இந்த 7 திரைகள் விலக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு வண்ணம் என அந்த 7 திரைகள் காட்சியளிக்கின்றன. கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதின்றாரு. நம்ம உடல் உணர்வோடு முதல்ல இருக்கணும், அதை மறைச்சிருக்கிறது தான் இந்த கரும்பெரும் திரை. அடுத்தது பேரூரு நீல பெருந்திரை, அதனால் ஆருயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதின்றாரு. இந்த உடலுக்குள் உறைந்து கொண்டிருக்கும் இந்த உயிர் நிலையை, உயிர் உணர்வை மறைத்து கொண்டிருப்பது இந்த நீலத்திரை, நீலத்திரையாக பெருமான் சொல்கின்றார். அடுத்தது பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுரம் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த உலகத்தில் பல வெளிகள் இருப்பதாக அகவலில் சொல்கின்றார். வெளி என்றால் ஆகாசம். அந்த வெளிகளையெல்லாம் பச்சை திரை என்னும் ஒரு மாயை மறைத்திருக்கிறது. அது விலகினால் நமது உண்மையான சொரூபத்தை விலக்கிக் கொள்ளலாம் என்று கூறுகின்றார். அடுத்தது செம்மை திரையால் சித்துரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி என்றார். சித்துருனா நமக்கு உடலுக்குள் இருக்கும் அந்த உயிர்நிலை சித்துருவாக இருக்கிறது. இந்த செம்மை திரை விலகினால் அந்த சித்து உருவை, உயிர்நிலையை நாம் உணரலாம். அடுத்தது பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த பொருள்களெல்லாம், இந்த அண்டசராசரத்தில் உள்ள பொருள்களுடைய சிருஷ்டி நிலையை உணரக்கூடியது இந்த பொன்மை திரை விலகினால் சிருஷ்டி நிலையை நாம் உணரலாம். வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் பெருஞ்சோதி. மெய்ப்பதி, உண்மை எதுவோ, சன்மார்க்க நிலை எதுவோ அந்த நிலையை மறைத்து கொண்டிருப்பது இந்த வெண்மை திரை. இந்த வெண்மை திரை நீங்கினால் மெய்ப்பதி வெளியை உணரலாம். அடுத்து கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அளப்புறம் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த கருது அனுபவங்களை நம்ம உணர்ந்துட்டா முக்காலத்தையும் உணர்ந்துடலாம். அதனால் இந்த கடைசி கலப்பு திரை விலகினால் நாம் நமக்குள் இருக்கும் இந்த ஆன்ம ஜோதியை உணர்ந்து அருட்பெரும் ஜோதியை உணர்வை பெறலாம். இந்த 7 திரைகளும் ஒரு சன்மார்க்கி நீக்கிக் கொண்டால் அருட்பெருஞ்சோதி நிலையை அடையலாம் என்பது வள்ளல் பெருமானுடைய வாக்கு. இந்த திரைகள் பற்றி பாடல் ஒன்றும் வள்ளலாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பேரொரு நீல பெருந்திரை அதனால் ஆருயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுரம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. கலப்பு திரையால்
கருதனுபவங்களை அளப்புறம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி திரைமறைப்பெல்லாம் தீர்த்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நமது ஆன்மாவை மறைத்திருக்கும் மாயைகளை திரைகளாக வடிவமைத்து கூறியிருக்கின்றார். இந்த ஞான சபையில் பாதாள அறை ஒன்றும் காண கிடைக்கிறது. பலகைகளை அகற்றி கீழே இறங்கி சென்றால் கீழ்ப்பகுதியில் கருவறை காணப்படுகிறது. நூற்றி 8 தாமரை மலர் வடிவத்தின் மீது வள்ளலாரின் உருவப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஞானசபையின் கீழே உள்ள நிலவறையில் உள்ளோம். நிலவறையில் தான் கருவறை உள்ளது. வடலூரிலும் இதே போன்று உள்ளது. அந்த காலத்தில் பெரிய பெரிய கோயில்களிலும் நிலவறையில் தான் கருவறை இருக்கும். அதை போன்றே வடலூர் ஞானி நிலவறையில் கருவறை நியமித்தார். அந்த கருவறையில் 1008 இதழ் கொண்ட தாமரை இதழ் மீது ஜோதி இருப்பதாக எழுதியுள்ளார். ஞான யோக காட்சியில் தான் அந்த ஜோதி தெரியும் என்று கூறியுள்ளார். நாம் புறக்கண்களால் பார்ப்பதில் 108 இதழ் தாமரை இதழ் மேலே வள்ளலார் இருப்பதாக இந்த கருவறையில் அமைத்துள்ளோம். மரங்கள் வைத்துதான் ஆலயம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற நியதியின் அடிப்படையில் இங்கே மரங்களை பார்க்க முடிகிறது. இங்கே அமர்ந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்கிற வள்ளலாரின் வரிகளை உச்சரிக்கும் போது ஆன்மீக எல்லையை உணர முடியும் என்பதாக அவர் வழியை பின்பற்றும் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்படி வள்ளலாரின் மீது பற்று கொண்டு இங்கே அகர ஞான சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் சன்மார்க்க சங்கம் அமைந்திருக்க இந்த கட்டிட வளாக பகுதியில் 2 சமாதிகள் காண கிடைக்கின்றன. இந்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி இந்த பகுதியில் வள்ளலாரின் புகழை பரப்பியவராக சொல்லப்படும் முருகானந்த அடிகளார் என்கிற மகானின் சமாதியும், அவருக்கு இறுதி வரை தொண்டு செய்த சரஸ்வதி என்கிற ஒரு பெண்மணியின் சமாதியும் அருகருகே அமைந்திருக்கின்றன. முருகானந்த அடிகளார் திருச்சியிலிருந்து பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்து பிற்பாடு இந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இங்கே சன்மார்க்க சங்கம் பிரபலமாவதற்கு மிக முக்கிய காரணம் இவர்தான். அது சாமி, இது எப்படிங்க சாமி இந்த கட்டிடத்தை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அதை 1957 நான் வந்து தனியாக இருந்தேன். அப்போ சாமி உங்களுக்காகவே இங்கே ஒரு சன்மார்க்க சங்கம் அமைக்கணுமே அப்படின்ட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்போ என்னுடைய கனவுல வள்ளல் பெருமான் தோன்றி, நீ காலையிலேயே நடந்து போகும்போது ஒரு பாம்பு குறுக்க வரும், அந்த பாம்பு எங்கே நிற்கிதோ அங்கே அமைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் வள்ளல் பெருமான். அதே போல் காலையிலே இந்த பக்கம் வந்திருக்கிறார். அந்த பாம்பு வடிவத்தில் இந்த இடத்த காமிச்சு இந்த இடத்துல சன்மார்க்க சங்கத்தை நிறுவி இதன் மூலியமாக சுற்றுப்பற்றும் ஒரு 30 கிராமங்கள் சன்மார்க்க சங்கத்தை நிறுவியிருக்கார். எங்கெங்கே பசினால் வாடுறாங்களோ அந்த பசினால் வாடுறவங்கெல்லாம் நீங்கள் அன்பர்களுக்கு நீங்கள் சமைச்சு போடணும், பசி ஆறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டது முதல்ல இவர் தான். 1950 பிறகு நிரந்தரமாக இங்கே கம்மாள தெருவில் பாலக்கோடு சன்மார்க்க சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். செய்தார் என்றால் அவர் யார் தன்னிடத்தில் குறை சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தன்னால் முடிய வரைக்கும் நல்லது செய்வார். சிறந்த சன்மார்க்க சொற்பொழிவாளர். நான் ஆசிரியர் இருந்தால் எங்கள் ஆசிரியர் சங்கத்துக்கெல்லாம் வருவார், எங்களுக்கு பல நல்ல கருத்துக்களை சொல்வார். இவர் திரைப்படத்துறையில் கொடிகட்டி பறந்த தியாகராஜ பாகவதரின் நெருங்கிய உறவினர் என்கிற தகவலும் நமக்கு கிடைத்தது. திரு அருட்பா பாடி மழையை வரவழைத்தது உள்ளிட்ட பலவித அற்புதங்களை தனது ஆன்மீக ஞானத்தால் இவர் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 2003 மார்ச் 31
முருகானந்த அடிகளார் முக்தி அடைந்திருக்கிறார். அவரது சமாதிக்கு அருகில் அமைந்திருக்கும் சரஸ்வதி அம்மாவின் சமாதி பற்றிய பின்னணிகளும் ஆச்சரியப்படுத்துகின்றன. கணவனை இழந்த பெண்ணாக ஆதரவு தேடி இங்கு வந்த சரஸ்வதி அம்மையார் முருகானந்த அடிகளாருக்கு இறுதி வரை தொண்டு செய்து வந்திருக்கிறார். அவருக்கு இந்த இடத்திலேயே மகான்களை அடக்கம் செய்வது போல திருநீறு போன்றவற்றை பயன்படுத்தி அடக்கம் செய்திருக்கிறார் முருகானந்த அடிகளார். வள்ளல் பெருமானுடைய கோட்டிலே வந்தவர் நம்முடைய முருகானந்த அடிகளார் அவர்கள். அவருடைய ஒரு சிஷ்யர், அவரிடத்திலே சேவை செய்த சிஷ்யர் வேலூரைச் சேர்ந்தவர். அவருடைய மகள்தான் நம்முடைய சரஸ்வதி அம்மாள் அவர்கள். அவர்கள் இளம் வயதிலேயே விதவையாகிவிட்டார். விதவை ஆனவுடனே சுவாமியிடத்தில் அணுகினார். சாமி, இது மாதிரி தங்கச்சி விதவை ஆகிட்டாங்க, அவங்க நம்முடைய சன்மார்க்க சேவை செய்யட்டுமே அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அவங்கள இங்கே அமுச்சு வச்சாங்க வேலூர்லேருந்து. அம்மா அவங்க யார் எப்போ வந்தாலும் சமைச்சு போடுவாங்க, அதை தவறவே மாட்டாங்க. அந்த சமையலில் புளிப்பு உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கும். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எப்போதும் கடைப்பிடித்து வந்தார். முதல்ல அம்மா அவங்க சமாதி ஆயிட்டாங்க. சமாதி ஆகும்போது நம்முடைய முருகானந்த அடிகளார் அவர்கள் அம்மா அவங்களுக்கு வில்வம், அருகம்பில்லு, விபூதி உட்கார வச்சு இது போலவே இங்கே சமாதி அமைச்சார். அது போலவே என்னையும் சமாதி செஞ்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி 48 நாளைக்கெல்லாம் அவரும் சமாதி ஆகிட்டு விட்டார். இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.